இங்க மெதுவா சாப்பிடுங்க. உரக்க ஏறப்போகுது. டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பணும்ல. என்னம்மா நந்தினி, மாமா 4 பார்சல் கட்டி வச்சிருக்கீங்க. எல்லாம் இன்னைக்கு டெலிவரியா? ஆமா மாமா, நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். கடை திறந்ததும் டெலிவரி கொடுக்கணும். என்னம்மா இது முருகன் ஜவுளி கடன் போட்டிருக்கு? நேத்தான அவனுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க. அதெல்லாம் நேத்தே வித்துருச்சு மாமா. இது நைட் வந்த ஆர்டர். சீக்கிரம் சாப்பிட்டு போற. ஒரு நிமிஷம் இருங்க, நான் நந்தினி அக்கா கிட்டே கொடுக்குறேன். அக்கா, சீனியம்மா டெக்ஸ்டைல்ஸ்க்கு லார்ஜ் சைஸ் ஆர்டர் தானே கொடுத்தாங்க. இப்போ அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. என்னன்னு பேசுங்க. சொல்லுங்கக்கா. ஆமா இல்லக்கா, அதுல லேபிள் இருக்காது. லார்ஜ் லேபிள் காலி ஆயிடுச்சு. அதனால லேபிள் இல்லாம தனியா ஒரு 6 பீஸ் இருக்கும் பாருங்க. ஆமா அதுதான்க்கா, அது 6மே லார்ஜ் தான். சாரிக்கா, இனிமே இது மாதிரி நடக்காது. இன்னைக்கு ஒரு பண்டல் அனுப்பி வச்சிடறேன்க்கா. சரிக்கா. பாத்தியா அபி, நேத்தே சொன்னேன்ல, லேபிள் இல்லைன்னா பயங்கர குழப்பமாகுது. சாரிக்கா, ஏன் தப்பு தான். இந்த வாட்டி எல்லாத்துலயும் 500 லேபிளா வாங்கிடுறேன். 11 மணிக்குள்ள நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மத்தபடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் ரெடியா தான் இருக்கு அபி. பாரு, எல்லாமே கரெக்டா கட்டி வச்சாச்சு. என்னக்கா இது, பேரெல்லாம் பென்சில் எழுதி வச்சிருக்கீங்க? நீ வந்த பிறகு எழுதிக்கலான்னு. இல்லக்கா, இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி தள்ளி போட்டா தப்பு தான் நடக்கும். பென்சில் எல்லாம் எழுதாதீங்க. இனிமேல் சின்ன பேப்பர்ல பெருசாவாத எழுதி வைங்க, சரியா? சாரி அபி, இனிமே கரெக்டா பண்ணிடுறேன். சரி, சொல்லுங்க. எது எது எந்தெந்த கடைன்னு எழுதிடுறேன். இது எழுதும். பிளஸ் இன்னொரு 12, 24 எம்ல எக்ஸ்எல்ல. நான் ரெடிமா. எல்லாத்தையும் வந்து வச்சு கட்டலாமா? மாமா ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறோம். இல்லைன்னா கணக்கு மிஸ் ஆயிடும். என்ன அபி இது, வெயில் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டெலிவரி பண்ணலாம் பார்த்தாக்கா 2 பேரும் சேர்ந்து இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க அவசரப்படாதீங்க, எல்லா வேலையும் முடிக்க வேணாமா? மாமா, இப்ப நம்ம வேகமா போனாலும் பூட்டின கடைக்கு முன்னாடி தான் நிக்கணும். 9:30க்கு தான் ஷாப்லாம் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் இருந்து வாங்கிட்டே போயிடலாம்ல. டேய் கலை, டீ போட்டுட்டு இருக்கேன்டா, குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போ. டேய் சொல்றல்ல, டீயை குடிச்சிட்டு போடா. சரிப்பா. அக்கா, இதையும் எழுதிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் கொடுமா. இருடா, கலைவாணி டெக்ஸ்டைல்ஸ். சூடா இருக்கு, பாத்து குடி. இந்த 4 அந்தந்த கடையில இறக்கி வச்சிருங்க. இந்த பில்லை மட்டும் கொடுத்தா போதும். அட்வான்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஆனா முருகன் கடையில மட்டும் போன லாட்டோட பணத்தை வாங்கிடுங்க. அதே மாதிரி இந்த புது லாட்க்கும் அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அதையும் வாங்கிக்கோங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? ஒரு நிமிஷம். 73, 100. போன லாட்டுக்கு மட்டும் 7300 மாமா. அட்வான்ஸ் ஒரு 5000 தருவாங்க. அப்புறம் 5800 கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. ஒருவேளை அப்பன் தரணும் சொன்னா இல்ல தரமாட்டேன் சொன்னா நான் என்னமா பண்றது? டேய், புறப்படும் போதே இப்படியா கேப்ப? இல்லப்பா, அதெல்லாம் முன்னே கேட்டு வச்சுக்கணும்ல. அங்க போனதுக்கு அப்புறம் அப்பன் தரேன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் அபிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்க முடியுமா? மாமா, அவங்க தரமாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அப்புறம் தரேன்னு சொன்னாங்கன்னா இது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நாங்க பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா அது, பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கு. சைக்கிள் இவ்வளவு வெயிட் தூக்கிட்டு போக முடியுமான்னு தெரியலையே. ஏண்டா, 2 சிப்பும் 3 சிப்பும் அரிசி மூட்டையே அந்த சைக்கிள்ல வச்சு கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வெயிட்டை சைக்கிள் தாங்காதா? இல்லப்பா, இந்த வெயிட் வச்சு நான் சைக்கிள் மிதிக்கணும்ல, அதான். டேய்,
ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காதடா. இதெல்லாம் வச்சா தைரியமா தாங்கும். வேணா நான் மீச்சு காட்டுவா? வேணாம்ப்பா, நானே கொண்டு போய் இறக்கிட்டு வந்துடுறேன். சரி வாங்க, ஆளுக்கு ஒரு பார்சல் தூக்கிட்டு வாங்க. தினமும் டெலிவரி அனுப்புறதுக்குள்ள குழப்பமா இருக்கு. டெய்லியும் மாமாவை இதே மாதிரி ஓட விடுவாங்க போல இருக்கே. ஏன் இந்த டெலிவரிக்கு தனியால வச்சாதான் என்ன? அதுக்கு சம்பளம் யாரு தருவா? ஆ, நீங்க தான் கொடுக்கணும். நோட்டு நோட்டா எண்ணி தரீங்களா? அதான் டெய்லி. சித்ரா, அதெல்லாம் எங்க பணமா? முதலீடு போட வேண்டாமா? வாங்கின துணிக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டாமா? ஓ, இல்லக்கா, சித்ராக்கா சொல்றதும் கரெக்ட் தான். இனி போக போக நமக்கு ஆர்டர்ஸும் அதிகமாகும். சைக்கிள்ல கொடுத்து அனுப்புனா அதை கரெக்ட் டைம்ல போய் டெலிவரி பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு தனியா ஆள் இருந்தா தான் நல்லா இருக்கும். இதை பாருமா, அப்படிலாம் ஒன்றும் ஆள் தனியாலாம் போட வேண்டாம். இவனே போய் டெலிவரி பண்ணட்டும். அவனுக்கு கொடுக்குற சம்பளத்தை இவன் எடுத்துட்டு போட்டோம். இவன் செய்யற வேலைக்கு சம்பளம் கிடைச்ச மாதிரியா இருக்கும். வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்காம சுறுசுறுப்பா ஏதாவது வேலையா செஞ்சிட்டு இருப்பான். புது நம்பரா இருக்கு. ஹலோ, ஆமா, நீங்க சொல்லுங்க சார். ஆமா, எங்க சார்? உங்க கடையிலேயே அன்னைக்கு உள்ள விடல சார். அப்படியா? கண்டிப்பா வரும் சார். கண்டிப்பா டிசைன் கடையிலேயே ஆர்டர் எடுத்துக்கிறோம். தேங்க்யூ so much சார். என்ன அபி? யார் கால் பண்ணாங்க தெரியுமா? யாரு? அனீஸ் ஆக்சசரிஸ் இருக்குல்ல, அவங்க கிட்ட இருந்து தான். ஏய், சும்மா ரீல சுத்தாத. நிஜமாவா சொல்றேன்? அவங்களும் பெரிய கடையாச்சே. ஐயோ, என்னாலே அதான் நம்ப முடியல. அக்கா, உங்க நைட்டி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டோம். எங்களுக்கும் நாங்க கேக்குற டிசைன்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தைப்பீங்களான்னு கேக்குறாங்க. இது பாருங்க, நீங்க சீக்கிரம் உங்க வேலையெல்லாம் முடிங்க. நானே என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். இருக்கிற எல்லா டிசைன்ஸும் எடுத்துட்டு போறோம். உடனே உங்க கிட்ட இருந்து ஆர்டர் எடுக்கிறோம். ஓகேவா? சூப்பர் அபி, பண்ணிடலாம். நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன். நீங்களும் வேலையை முடிச்சிட்டு ரெடியா இருங்க. ஓகேவா? அண்ணே, ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. நீ எதுக்குண்ணே இவ்வளோ தூரம்? நீ தான் இவன் அடிச்சியா? சாரிண்ணே, நான் தான் அடித்தேன். ஆனால் சூழ்நிலை அப்படிண்ணே, அதான். டேய், அவன் என் அண்ணன் மகன்டா. எங்க மொத்த குடும்பத்துக்கும் ஒரே ஆண் வாரிசு அவன்தான். அவனை ஏன்டா அடிச்ச? டேய், உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், காதுல விழலையா? ஏன் அவனை அடிச்ச? அண்ணே, நான் ஏதாவது செஞ்சால் அதில் ஒரு காரணம் இருக்கணும், உங்களுக்கு தெரியாதா? தெரியும். நீ எவ்வளவு நியாயமானவன். ஒருத்த மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு யோசிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்கடா இவனை அடிச்ச? அதுக்கான காரணத்தை சொல்லு. இவன் உண்மையை சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். ஒருவேளை சொல்லிட்டா இல்லை, இப்போதைக்கு வேண்டாண்ணே. அதை இப்போ சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைண்ணே. ஏன்டா? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாண்ணே? அதுக்கு இல்லடா, நான் எதுக்கு சொல்றேன்னா. இல்லை, வேண்டாண்ணே, வேண்டாம். நான் ஒருத்தனை அடிச்சேன்னா அதில் உண்மையான காரணம் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லையாண்ணே? நம்புறேன்டா, ஆனா அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்க வேண்டாண்ணே. அது தெரிஞ்சுக்கிற காரணமாக தான் நானே உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன். உனக்கு இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. நீ அடிச்சேன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குன்னு நான் நம்புறேன். சரி,
இவன் தப்பே செஞ்சிருக்கட்டும், அதுக்காக அவனை அடிக்கணுமாடா? நான் பார்த்து வளர்ந்த பையன்டா அவன். எங்க குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒத்த வாரிசு, ஆண் வாரிசு. என்னதான் கோபமா இருந்தாலும் அவனுக்கு பொறுமையா சொல்லி கொடுறா. எடுத்து சொன்னா அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். என்னடா புரிஞ்சுப்பல்ல? டேய் வா. இத பாரு பவானி, வெற்றியை பத்தி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். அவ எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்டா. வேண்டாம்டா, அவனுக்கு பிடிக்காத காரியத்தை நீ எதுக்கு செய்யற? இல்ல சாச்சா, நான் எதுவுமே. டேய், காரணமே இல்லாம உன் மேல கை வைக்கிறதுக்கு அவன் என்ன பைத்தியமா? சித்தப்பா நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளு. அவன் எது சொன்னாலும் அப்படியே கேளு. அவன் கோவப்படுற மாதிரி இனிமே நடந்துக்காத, என்ன? புரிஞ்சுதா? புரிஞ்சது. டேய், வெற்றி இருக்கிற இடத்துல அவன் தாண்டா ராஜா, மந்திரி, சிப்பாய் எல்லாமே. நானே அவங்ககிட்ட கேட்டுதான் சில விஷயங்களை முடிவு பண்றேன். இந்த காஞ்சிபுரத்துக்கு நீ ஒரு விருந்தாளியா வந்திருக்க, அப்ப வெற்றி சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். இனிமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராம பாத்துக்க, சரியா? சரி, வா போவோம். அத்தனை பேர் முன்னாடி வெற்றியை கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சுட்டு தனியா கூட்டிட்டு வந்து என்னோட மூக்கா இருக்கிறியா? அவன் என்ன அடிச்சது கூட உனக்கு பிரச்சனை இல்லை. அவன் சைடு தான் நீ நிப்பல. நீ இருக்கிற வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியாது சாச்சா. உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். டேய் வெற்றி, சொல்லுங்க. அந்த புலி வியாபாரி ரத்தனம் இருக்காருல்ல, ஆமா, அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா? டேய் இருடா, நானே கொண்டு வந்து விட்டுறேன். நான் என்ன சொன்னேன்? அந்த புலி வியாபாரி ரத்தனம் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாண்டா. அவனை பத்தி விசாரிக்க முடியுமா? அதுக்கு என்னன்னு விசாரிச்சிடலாம், நாங்க பாத்துக்கிறோம். சித்தப்பு சொல்லு வெற்றி. நாளைக்கு போய் என்னன்னு பாத்துருவோம். சரிப்பா, நாங்க பாத்துக்கிறோண்ணே. இங்க பாரு, இந்த மாதிரி தான் வட்டமா தைக்கணும். இந்தாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் போக போக கை வந்துரும். பாத்தியா எப்படி வளைக்கிறேன் பாரு. அபி, இப்படிதான் பண்ணணும். நந்தினி, நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்க. என்னக்கா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? வாங்க ஒரு உட்காருங்க. முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். சொல்லுங்கக்கா. அபி, உங்ககிட்ட வாங்கின நைட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிதான் பக்கத்து வீட்டு பொண்ணை ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போனேன். அங்க போய் கமலா டெய்லரிங் நைட்டி வேணும்னு கேட்டோம். அவங்களே எடுத்து போட்டாங்க. நானும் கூட போனேன் அபி. சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்க 400 ரூபாய்க்கு விக்கிற நைட்டிய அவங்க 1200 ரூபாய்க்கு விக்கிறாங்க. பின்ன பவுன் பெத்த நைட்டி இல்ல, விலை அதிகமா தான் சொல்லுவாங்க. என்ன கேட்டா இவங்க 700 ரூபாய்க்கு வித்தாலும் தப்பில்லன்னு தான் சொல்லுவேன். எங்க கேக்குறாங்க? அக்கா, என்ன பேசுறீங்க நீங்க? எங்க நைட்டியோட சக்சஸ் வெறும் குவாலிட்டியில மட்டும் இல்ல, அதோட விலையிலயும் தான் இருக்கு. குறைஞ்ச தரம், நல்ல விலை. அதனால தானே எங்க கிட்ட மக்கள் நம்பி வாங்குறாங்க. அதுக்காக கடைக்காரன் உங்க கிட்ட இருந்து வாங்குற விலைக்கு அவிப்பான்? அவங்களுக்கு லாபம் வேணாமா? என்னத்த படிச்சியோ நீ இப்போ? அதுக்கான மார்ஜினை வச்சு தானே நாங்க அவங்களுக்கு தரோம். அதிகமா வச்சாலும் ஒரு 50-100ன்னு வைக்கலாம். அதுக்காக இப்படியா ஒரேடியா 1200ன்னு வைக்கிறது? இது ரொம்ப தப்பா இருக்கு. என்ன அபி இது புது சிக்கலா இருக்கு? அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி கேட்க முடியும்? இப்படி எல்லாம் விலை வச்சு வித்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? நீயே சொல்லு. இல்லக்கா, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். உங்க வீட்டுக்கு வந்து நைட்டி கேட்டாலும் கடையில போய் வாங்கிக்கோன்னு சொல்றீங்க. அங்க போனா அதிக விலை சொல்றாங்க. நாங்க என்ன பண்றது அபி? சரிக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கண்டிப்பா விசாரிக்கிறேன். நீங்க போங்க. என்னமோமா, பார்த்து பண்ணுமா. நாங்க வரோம். கமலாக்கா, கமலாக்கா, நாங்க வரோம். உள்ள வர்றப்ப இந்த கமலாக்கா கண்ணுக்கு தெரியல, வெளியில போகும்போது மட்டும் கண்ணுக்கு தெரியுதாக்கும். கோச்சிக்காதீங்கக்கா, உங்க மருமகளை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அவசரத்துல கவனிக்கல, இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்களே. சரிதான், போங்க போங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்பீங்கன்னு நானும் பாக்குறேனே. சரி, நாங்க வரோம்க்கா. அபி, நாங்க வரோம். வர நந்தினி. ஏன் நந்தினி,
கடைக்காரங்க உங்கள் நைட்டியை அதிக காசு கொடுத்து வாங்குறாங்கன்ற தைரியத்தில் தானே விற்கிறான். இதனால உங்களுக்கு தான் லாபம். அதை போய் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? மாமா, நீங்க 2 விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த கடைக்கும் எங்களுக்கும் அக்ரிமெண்ட்டே 350 ரூபாய்க்கு நாங்க நைட்டி கொடுக்கணுங்கிறது தான். அவங்க 800க்கு வித்தாலோ 1000 ரூபாய்க்கு வித்தாலோ எங்களுக்கு கிடைக்கிறது 350 ரூபாய் மட்டும்தான். அதனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் எதுவுமே இல்லையே. ஓ, அடப்பாவீங்களா, இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க? அதை தவிர நம்ம ஏரியாக்காரங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த மாதிரி நைட்டியே நம்ம சேல் பண்றோம். இதை கம்மி விலைக்கு தான் நம்ம விற்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம நோக்கமே அடிபடும்ல. இதை கண்டிப்பா என்னன்னு கேட்டுதான் ஆகணும். ஏம்மா, அவங்கள ஏதாவது கேட்க போய் உங்க பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துட போதுமா? இல்ல மாமா, அவங்க விலையை அதிகமா விற்கிற பிரச்சனையை விட நம்ம தட்டி கேட்கறதுனால வர பிரச்சனை கம்மி தான். முதல்ல இது என்னன்னு கேட்டுதான் மாமா ஆகணும். என்னவோ பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள யாரையும் பகச்சிக்க வேணாம்னு சொல்றேன். எதுவா இருந்தாலும் மாமா நான் பாத்துக்கிறேன். அக்கா, நான் சமையல முடிச்சிட்டு வந்துடுறேன். முடிச்ச உடனே 2 பேரும் கிளம்பலாம். எனக்கும் 1 மணி நேரம் வேலை இருக்கு. முடிச்சிட்டு நானும் சீக்கிரம் ரெடி ஆயிடுறேன். சரிங்கக்கா, நீங்க ரெடி ஆனதும் சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். இன்னைக்கு இந்த பிரச்சனையை பேசி முடிச்சே ஆகணும். சரி அபி. நாலு 5 இந்தாம்மா. இந்தாங்கக்கா. இந்தாங்க சார். ஃபைனல் பில் இதுதான். மத்த 2யும் கேன்சல் பண்ணிடுங்க. சரிம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த லாட் வந்துரும்ல? வந்துரும் சார், கண்டிப்பா ஷுவரா. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஏம்மா, என்ன விஷயம்? நைட்டி செக்ஷன்ல விசிபிலிட்டி பார்க்கணும். ஓ, தாராளமா பார்க்கலாமே. தாரணி, இங்க வாமா. இவங்கள அந்த நைட்டி செக்ஷனை கூட்டி போய் காட்டு. சரிங்க சார். போய் பாருங்கம்மா. என்ன விலை 1200 ரூபான்னு போட்டிருக்கு? பில்லு பத்தி எங்களுக்கு தெரியாது மேடம். நாங்க டேக் தான் பார்ப்போம். சரி, ஓகே. போலாம். வாங்கம்மா. விசிபிலிட்டி நல்லா இருக்கா? உங்க நைட்டிஸ்லாம் பாத்தீங்களா? சந்தோஷம்தான் சார். ஆனா பிரைஸ் டேக் எல்லாம் பார்த்தோம். விலை 1200 ரூபான்னு போட்டிருக்கீங்க. இது நியாயமா சார்? நான் என்ன விலைக்கு வித்தா உங்களுக்கு என்னம்மா? இதை போய் ஏன் நீங்க கேக்குறீங்க? இல்ல சார், நாங்க கொடுக்கிற விலையை விட நீங்க ரொம்ப ஜாஸ்தி வித்துட்டு இருக்கீங்க. கஸ்டமர் ஸ்ட்ரைட்டா எங்க கிட்டே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இங்க பாருமா, எங்களுக்கு நீங்க என்ன விலைக்கு கொடுக்குறீங்கிறதா அக்ரிமெண்ட். நான் என்ன விலைக்கு விற்கிறேங்கிறதால நீங்க தலையிடக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது. அதுக்கு இல்ல சார். இங்க பாருமா, என் கடைக்கு மார்க்கெட்டுன்னு ஒரு கௌரவம் இருக்கு. 300 ரூபா 400 ரூபான்னு நைட்டு வித்தனா கஸ்டமர்லாம் இங்க வர மாட்டாங்க. என் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி தான் நான் பொருளுக்கு விலை வைக்க முடியும். அதை பத்தியெல்லாம் நீங்க கேட்க கூடாது. பணம் வாங்கிட்டீங்கல்ல, கிளம்புங்க. முதல்ல சொன்னா கேளுங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்னா கிளம்புங்க, போங்க. என்னடா நடக்குதுங்க? அண்ணா, அண்ணிங்க 2 பேரும் சேர்ந்து நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்கண்ணே. அது டெலிவரி கொடுக்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சித்தப்பு, சித்தப்பு, என்னடா? வாங்க. ஆண்டவா. டேய், என்ன? அங்க பாரு.
யார் இதை வரைஞ்சிருப்பா? டேயே என்னடா எதுக்குடா இப்ப கத்திட்டு இருக்க? அங்க பாரு